ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹார்ட் கில்லரோட எபிசோடு 4. எங்கம்மா எபிசோடு 1, 2, 3 நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி எல்லா சேனல்ஸ்லேயும் அதை போட்டுட்டாங்க, எல்லாருக்கிட்டையுமே பார்த்துருப்பீங்க. நான் போட்டாலும் வியூஸ் வருமானு எனக்கு தெரியல. பட் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் எடிட்டிங் தான் பண்ணலை. எடிட்டிங் கொஞ்சம் நான் லேட் பண்ணுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். முதல்ல எபிசோடு 4 போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த 3 வீடியோவை சேர்த்து நான் ஒன்றாவே போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம எபிசோட் 4க்குள்ளே போகலாமா? எபிசோட் 4 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஆரம்பித்தது. பைசன் கண்டோட 2 கை அப்புறம் கண்ணெல்லாம் கட்டி போட்டான்ல, அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஈவன் ட்ரக்ஸ் குடித்தனால அப்படியே மேலே விழுந்துட்டான். தள்ளுடான்னு ஒரு வழியாக அவனை தள்ளி அந்த பக்கம் போட்டுட்டு எப்படியோ பல்லுலேயே கடிச்சு ஒரு பக்கம் கயிறாக அவுத்துட்டான். அப்புறம் இன்னொரு பக்கம் இருக்க கயிறு மேலே அவுத்துட்டு கண்ணையும் ஓப்பன் பண்ணிட்டு, அப்பா ஏண்டா இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு செக் பண்ணுறான். அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணி அதுலேயும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அந்த ரூம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறான், ஏதாவது இவங்களை பற்றி எவிடன்ஸ் கிடைக்குமான்னு அவனும் பார்க்குறான். அங்கே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரில. என்னடா ஒரு எவிடன்ஸும் இல்லைங்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே எடுத்து ஃபோட்டோ பண்ணிக்கிட்டான் மொபைலில். அதுக்கப்புறம் ஒரு ரூமை பார்க்குறா, வித்தியாசமாக இருக்குது. ஓப்பன் பண்ணலான்னு போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டே இருக்க பின்னாடி கன்னோட ஃபெடல் வந்து நிற்கிறான். என்னடா பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி கேட்டு, ஆகா மாட்டினண்டா அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் திரும்ப, என்னோட வீட்டுக்குள்ளே நீ எப்படி வந்த, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கண்ட்டு பயந்துட்டு கையெல்லாம் தூக்கிட்டு, உன் பிரதர் வந்து ரொம்ப குடிச்சிட்டான்டா, அதான் அவனை வீட்டுக்கு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். பாத்ரூம் போகலான்னு வந்தேன், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சுச்சு போகணும். பாத்ரூம் எங்கே இருக்குது, மேலே ரொம்ப இருட்டாக இருக்கா, கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்ல, உன் பாக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? என் பேக்கெட்டில் எதுவுமே இல்லைப்பா, எம்டியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறான். இல்லை உண்மையாகவே எதுவுமே இல்லை, நீ என்னை எதுவும் பண்ணாத, முதல்ல கண்ணை கீழே போட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இரு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் ஓகேவான்னு கண்ட்டு சொல்கிறான். அவன் கண்ணை விடுற மாதிரி தெரில. உனக்கு என்ன ஆச்சு, நீ என்ன பண்ணுற, நீ எதுவும் திருடு தானே வந்திருக்க? இல்லை நான் எதுவுமே திருடவே இல்லை, சத்தியமாக உன் பிரதரை விட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன், உன் பேக்கெட்டில் இருக்கிறத காட்டுன்னு சொல்ல அவனுக்கு பதட்டமாக இருக்குது. காட்டுறா அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கான் ஃபெடல். இவன் வேற, ஐயோ எனக்கு சுச்சு அர்ஜென்ட்டாக வருதுப்பான்னு சொல்லி ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாரு, முதல்ல உன்னோட பேக்கெட்ஸை காட்டு, அதுக்கப்புறம் தான் அது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ என்னை நம்ப மாட்டேல, பாரு என்னோட காரோட கீ. சரி ஓகே இந்த பேக்கெட்டில் எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். நானே செக் பண்ணுறேன்னு சொல்லி கண்ணோட வந்து கண்ணை கரெக்டாக ஃபெடல் அவனோட வயிற்று மேலே வச்சுட்டு இவனை செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே என்ன இருக்குன்னு பாருடா, ஒன்றும் இல்லைடான்னு சொல்லி பயந்து போய் அப்படியே கண்ட நிற்க, இங்கே பாரு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க, அங்கே ஒரு சிகரெட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது என்னோட சிகரெட்ஸ் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியான்னு சொல்லி மறுபடியும் செக் பண்ணுறான். சும்மா காயின்ஸ் தான் இருக்கும் போல், அதுவும் கீழே விழுந்துருச்சு. அதுக்குள்ளே பைசன் மேலேருந்து ஃபெடல்னு சொல்லி அப்படியே மயங்கிட்டே வந்து விழுகிறான். வாமிட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஃப்ளோர்லேயே விழுந்துட்டான். என்னடாச்சு பைசன்னு சொல்லி வேகமாக அப்படியே அண்ணனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு காண்ட்டு ஓடி வந்து, நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க, அவன் அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். இங்கே பாரு உனக்கு டவல் எடுக்க தாண்டா கீழே வந்தேன்னு சொல்ல, இப்போ தான் என்கிட்ட சுச்சு போகிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே மாற்றி சொல்கிறேன், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் வந்தேன் சரியா, ஒரே டைமில் 2 வராதா, ஏன்டா ஓவராக பேசுகிற, உன் தம்பி கீழே விழுந்திருக்கா, நீ என்ன மாதிரி பிரதர்னு சொல்ல, போதும் உன் லெக்சரை நிறுத்து, நான் என் தம்பியை பார்த்துப்பேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் போக மாட்டேன், நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பைசனை கேட்டுகிட்டே அப்படியே கண்டாங்க இருக்க, நானே இவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். நான் தான் உன்னை போன்னு சொல்கிறேன்ல, இதுக்கப்புறம் இங்கே நீ திரும்ப வரவே கூடாது, இங்கே மட்டும் வந்த கண்டிப்பாக பைசன்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது சரியா அப்படிங்கிற மாதிரி பெடல் அப்படியே கத்திகிட்டே இருக்க, இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை, சரிடா நான் கிளம்புறேன் சரியா அப்படின்னு சொல்லி பைசன் கிட்டே சொல்லிட்டு வேகமாக கண்ட்டு அப்படியே கீழே கிளம்பி போயிட்டான். அப்பா ஒரு வழியாக தப்பிச்சேன்ப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிகரெட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு சிப்பு மாதிரி வச்சுருக்கான். இதைத்தான் இப்படி அந்த ரூம்லேருந்து திருடிட்டு வந்திருப்பான் போல். நல்ல வேலை இதை அவன் பார்த்துருந்தான், நான் மாட்டியிருப்பேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வீட்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி இதை கேப்டன் கிட்டே கொடுக்க தான் அவன் எடுத்திருப்பான் போல். அப்புறம் ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்ப, அடுத்தது ஒரு வழியாக தெளிவாயிருச்சு நம்ம பைசனுக்கு. வாடா என்னடா அவன் பண்ணி வச்சுருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ரூம்குள்ளே வராங்க. இங்கே பாரு நம்ம வீட்டு ரூல்ஸ் படி யாரும் இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் உனக்கு புரியாதான்னு சொல்லி பைசன் கிட்டே கேட்க, இப்போ நான் என்ன பண்ணேன், எதுக்கு நீ ஓவராக பேசுகிற, இதெல்லாம் என்ன பெரியதா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. எப்பயுமே பிரச்சனை தான் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது ஃபெடலுக்கு. பைசனை திட்டிகிட்டே இருக்க, நீ பேசுகிறத பார்த்தா வித்தியாசமாக இருக்குடா, இருடா அப்படிங்கிற மாதிரி லேப்டாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறான். ஆக்சுவலாக அதுக்குள்ளே கேமரா இருக்கும் போல் இந்த ரூமில் மட்டும். ஸோ அவன் இந்த ரூம்குள்ளே வந்தானான்னு செக் பண்ணுறக்காக அவன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே இவன் வரல, பாரு என்னை நம்ப மாட்டில, அவன்
அவன் இந்த ரூம்குள்ளே வரவே இல்லை, நல்லா செக் பண்ணி பார் அப்படிங்கிற மாதிரி லேப்டாப்பை காட்ட அவன் இந்த ரூம்குள்ளே வரல. ஆனால் நான் மட்டும் வரலன்னா கண்டிப்பாக அவன் வெளியே நின்றுட்டு இருந்தவன் உள்ளே வந்திருப்பான். உனக்கு ஏன்டா புரியவே மாட்டேங்குது? அவன் உள்ளே வந்தால் பிரச்சனை ஆயிரும், உனக்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சது என்ன? அவன் ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட், மற்றபடி அவனை பற்றி வேறு எதுவும் தெரியாதா? வேற என்ன தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பைசன் கேட்க, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் அவனோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், அவன் ஒரு திருடு அப்படின்னு சொல்ல, என்னது? ஆமாம், காரை திருடி அதில் இருக்க பார்ட்ஸ்லாம் அவன் சேல் பண்ணுவேன்டா, ரொம்ப வருஷமாக அதுதான் பண்ணிகிட்ருக்கான், உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்க உடனே சிரிப்பு வந்துடுது பைசனுக்கு. இதில் என்ன இருக்குது, எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்க தானே செய்யும், அது நார்மல் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது நார்மல்னு நீ நினைக்கிறியா? எனக்கு என்னமோ இது நார்மல் மாதிரி தெரில. இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணவே கிடையாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, போலீஸ்க்கு கண்டிப்பாக அவன் ஏதோ ஒரு வேலை பார்த்து கொடுக்குறான். அது உனக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி ஃபெடரல் சொல்ல, அதை கேட்டுன்னு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அது அப்படின்னு சொல்ல, உனக்கு புரியல அவ்வளோதானே, நீ எப்போ தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க போறியோ எனக்கு தெரியல. நான் ஏன் அடுத்தவங்கள லவ் பண்ணுறது இல்லைன்னு உனக்கு தெரியுமா? நம்ம லவ் பண்ணும்போது நம்ம கண்ணு குருடாயிரும்டா, யாரையுமே நம்ம சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டோம். அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு லவ் வேண்டான்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஃபெடரல் அப்படியே பைசனோட பின்னாடி போய் நின்று பேசுகிறான். ஆனால் பைசனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. இவன் சொல்கிறபடி கண்டு எதுவும் தப்பு பண்ணியிருப்பானோங்கிற மாதிரி லைட்டாக அவன் மைண்ட்லேயே எதுவும் தோண ஆரம்பிச்சிருக்கு போல். சொல்லிவிட்டு அந்த பக்கம் ஃபெடரல் போக, ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே அப்படியே பைசன் உட்காந்துருக்கான். அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க. அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம சார் ஸ்டைலு நேற்று நைட்டு நடந்த கில்மா சீனெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்க, அப்படியே மேட்ரு பண்ணாங்களே அதை பற்றி யோசிச்சுட்டே அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தோன்னே அவனுக்கு ஷாக்காக இருக்குது. நேற்று நைட் நடந்தது உண்மையாக போயாங்கிற மாதிரி பெட்ஷீட்டை தூக்கி வேற சார் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. கன்ஃபார்ம் பண்ணோன்னே அவனுக்கு ஒரே குஷியாயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி குளிச்சுட்டு சார் அப்படியே கீழே வர, அவன் அப்பா அவனுக்காக சாப்பாடு எடுத்து வச்சுருக்காரு. வாடா ஸ்டைலு, உனக்காக சாப்பாடு இங்கே ரெடியாக இருக்குது, வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, குட் மார்னிங்ப்பா, வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றான். என்ன இன்னைக்கு நீ ஜாகிங் எதுவும் போகலையா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்குறாரு. அது போகலப்பா அப்படின்னு சொல்ல, ஏன்டா விட்டுட்டியா? இல்லை நான் பண்ணுவேன், கொஞ்சம் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னடா பேசிகிட்டு இருக்க, நீ போகிறியா இல்லையா? நீ ஜாகிங் போனால் தானே பொண்ணுகளுக்கு பிடிக்கும். பொண்ணுகளா? அப்பா எனக்கு பசங்க தான் பிடிக்கும்னு சொல்ல, ஆமாடா நான் மறந்தே போயிட்டேன், உனக்கு பசங்களை தானே பிடிக்கும், எனக்கு நினப்பில்லடா அப்படின்னு சொல்ல, ஆனால் நல்லா அப்பாப்பா, இந்த மாதிரி ஒரு அப்பா வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். பையனுக்கு பையன்தான் பிடிக்கும், பொண்ணு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அதை அப்ரிஷியேட் பண்ணுற அப்பா கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸ்டைலுக்கு நல்ல அப்பாவாக கிடச்சிருக்கு. ஸோ அப்பா சும்மா இல்லாமல் இவனை வேற ஓட்டிகிட்டு இருக்காங்க. உன் மூஞ்சிலே மூஞ்சி தாண்டா நல்லாயிருக்கு, அதையும் ஸ்பாயில் பண்ணிக்காதன்னு திட்டிகிட்டே இருக்க. ஹாட்டாக இருக்க சூப்பா அப்படியே எடுத்து குடிச்சிட்டு, அப்பா சூடாக இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களான்னு சொல்ல, நீ கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டே இருக்க, எப்பா சூடாக இருக்குன்னா முன்னாடி சூடாக இருக்குது பார்த்து குடின்னு சொல்ல வேண்டியது தானே, சுற்றுச்சு பாருங்கன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம சார் ஃபெடலை தான் காட்டுறாங்க. ஜாகிங் பண்ணுறக்காக கிரவுண்டுக்கு வரான். பட் ஸ்டைல் அங்கே வரலங்கும் போது அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. சார் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவார் போல். சுற்றி அவனை தேடிக்கிட்டே இருக்கான், எங்கடா அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி. அவன் இருக்கிற மாதிரி தெரியல, இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் ஆன்ட்டி கிட்ட மீட் வாங்கிட்டு, ஆன்ட்டி இங்கே ஒரு பையன் சுற்றிகிட்டே இருப்பானே, அந்த பையன் இல்லையான்னு சொல்லி கேட்க, யாரை கேட்குற? ஓ அந்த பையனையா, ஹைட்டாக இருப்பானே ஏன் மாதிரி, ஓ அவனா, அவன் அடிக்கடி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானே அவனை தானே கேட்குற? ஆமாம், அவன் வரலையா? அவன் இங்கே இருக்க மாட்டான், அவன் வரவும் மாட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கும் அந்த தாத்தாக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ தாத்தா திட்டாங்க, ஸோ அதனால அவன் வரமாட்டான். ஏன் உனக்கு அவனை ரொம்ப பிடிக்குமா? அவனை பற்றி பேசும்போது மட்டும் உன் ஃபேஸ் என்ன இவ்வளோ ப்ளஷ் ஆகுதுன்னு சொல்ல, அப்படியே ஃபெடலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ப்ளஸ் வேறு ஆகுதா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட கப்பையில் போய் வாக் பண்ணிகிட்டு இருக்க, பைசன் ஃபோன் பண்ணுறான். எங்கடா இருக்க நீ, இப்போ வரமாட்டியா? இல்லை இன்றைக்கி நான் வருவேன்னு தோணலை, நான் வேறு ஒரு வேலை பார்க்கணுன்னு சொல்லி கத்தியோட கண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். சரி அந்த வேலை தான் முக்கியம், நீ பாருன்னு சொல்லிட்டு ஃபெடலும் ஃபோனை கட் பண்ண, இங்கே பார்த்தா கண்டு பையன் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. பைசன் அப்படியே உள்ளே வரான். வாடாங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு பிஸியாக ஏதோ பார்த்துட்ருக்கான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, நைட்டு என்ன சரியாயிட்டியா? ஆனால் ஒன்று கற்றுக்கிட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம யார்கிட்டையும் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கக்கூடாதுன்னு. நைட்டு ஃபுல்லாக வாமிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆமாம் இது என்ன அப்படின்னு பைசன் கேட்குறான். இதுவா, இது நான் டீச் பண்ணுறக்காக வச்சுருக்கேன். அப்படியா,
பரவாயில்ல, உனக்கு டீச் கூட பண்ண தெரியுமா? பேசிக்ஸ்னால் சொல்லி கொடுப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் உனக்கு கற்றுக்கணுமா? ஆமாம். ஏன்டா இந்த வேலை நீயும் பார்க்கணுமா? நல்லதானே, எனக்கு நீ சொல்லிக் கொடு. எனக்கும் டேட்டோ போடணும்னு ஆசையாக இருக்குது. சீரியஸாக தான் சொல்கிறியான்னு கண்டு கேட்க, கண்டிப்பாக ஒரு நாள் நானும் இந்த வேலையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பைசன் அவன் மேலே கை வைக்கிறான். நீ என்ன நினைக்கிற, இந்த ஒர்க் உனக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு பக்கத்தில் வந்துட்டு, கண்டிப்பாக உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக கூட சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பைசனை பார்த்துட்டு கிட்ட வரான். நான் டூல்ஸ்லாம் ரெடி பண்ணுறேன், நீ வந்துடுன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போக, இங்கே நம்ம சார் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு காஃபேயில். நான் வந்துட்டேன்னு சொல்லி வர, இவன் பைசன் வந்திருக்கான்னு கேஷுவலாக பேசுவான். நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு ஸ்டைல் அப்படி வந்து நிற்க, எதுக்குடா உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா சும்மா உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். ஆன்ட்டி சொன்னாங்க யாரோ என்னை ரொம்ப மிஸ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க போல், அது நீ தானேன்னு சொல்ல, யார் உன்னை மிஸ் பண்ணா? ஒன்றும் கிடையாது. ஓ அப்படியா, நான் எதுக்கு உன்னை மிஸ் பண்ணுறேன், நீ எதுக்கு என்னோடய ரொட்டீன் லைஃப்பில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேங்கிற மாதிரி கேட்க, உண்மையாக சொல்லு, நேற்று நைட்டு நடந்ததை நினச்சி நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, நேற்றே புரிஞ்சுது நீ எவ்வளோ பயங்கரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டைல் அவனை பார்த்துட்டே இருக்க. அதுக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே ஃபெடல் ஏதோ வாக் பண்ணிகிட்டே இருக்கான். இவனும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், பட் அவன் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கவா, உண்மையாக சொல்லு, உன்னை கரெக்ட் பண்ணுனா என்ன தாண்டா பண்ணணும்? என்னை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னடா சொல்கிற? முதல்ல இங்கேருந்து போ, என் மூஞ்சி முன்னாடியே வராது அப்படின்னு சொல்ல, ஸ்டைல் அதை கேட்டுட்டு ஓ அப்படியாங்கிற மாதிரி அவ்வளோ நேரம் ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருந்தவன் டக்குன்னு அவன் பின்னாடி வந்து நிற்கிறான். நீ மூஞ்சிக்கிட்டு தானே வர வேணானே, எனக்கு பேக்கு போதுங்கிற மாதிரி அவன் தோளில் கை போட்டுட்டு, எனக்கு புரியும் உன்னை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டை அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டே அவன்கிட்ட கொஞ்சம் ஃப்ளட் பண்ண ஆரம்பிக்க, கிச்சன்லேயே பண்ண போகிறமாடா அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் கேட்க, எனக்கும் அது பிடிச்சிருக்கு, வித்தியாசமாக இருக்குன்ட்டு அப்படியே அந்த கிச்சன் டேபிள்லேயே படுத்துட்டு அப்படியே ஹாயாக சார் படுத்திருக்காரு. இவனை பார்த்தா மேலே போட்டிருக்க கேப்பை கழட்டி அந்த பக்கம் போட்டுட்டு அப்படியே அவன்கிட்ட லைட்டாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் கூட மேட்ரு தான் பண்ண போகிறான்னு பார்த்தா சிசர் எடுத்து அவனோட ட்ரெஸ்ஸை அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். இவன் கூட சரி மேட்ருக்கு தான் நம்மக்கிட்ட வரான்னு சொல்லி அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சார் அந்த மூடுக்கு போக, திடீர்னு அவன் பக்கத்தில் போய் ஒழுங்காக ஓடிடுங்கிற மாதிரி மிரட்ட, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் அப்படியே ஸ்டைல் எழுந்திரிக்கிறான். சும்மா இருந்தால் கூட இருந்திருப்பான், அவனோட டிஷர்ட்டை வேற கிழிச்சு விட்டுட்டு ஒழுங்காக போன்னு சொல்ல, நீ என்னை கஷ்டப்படுத்திட்டில, கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, என்னடா பண்ண போகிறேன்னு அவன் பக்கத்தில் போக, இருக்குடா அவனுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டைல் திட்டிகிட்டே வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். அடுத்து கண்ட்டை தான் காட்டுறாங்க. ஆமாம், உன் பிரதர் என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் எப்பயும் போல தான் இருக்கான்னு பைசன் சொல்கிறான். எனக்கு அப்படியே பழகிருச்சு. ஆமாம், நீ எப்படி அவனை பார்த்து பயந்து போயிட்டியா? உன் முன்னாடி கண்ணோட வந்து நின்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் அப்படியே கண்ட்டு ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக, அது எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? எனக்கு புரியுது, ஆனால் திடீர்னு ஸ்ட்ரேஞ்சர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் யாராக இருந்தாலும் அதே மாதிரி தானே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக பேசுகிறான் கண்ட்டு. ஓ அப்படியா, சரி ஓகே விடு. நேற்று நைட்டு என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நீ எனக்கு நார்மலான ஆல்கஹால் தான் கொடுத்தியா? நான் ட்ரிங்க் எவ்வளோ பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக மட்டையாக மாட்டேன். நீ அதில் ஏதாவது கலந்து கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்துட்டே பைசன் கேட்க, கண்ட்டுக்கு மாட்டினண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அது என் ஃப்ரெண்டு கொடுத்தது, ஒருவேளை அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமோ என்னமோ, அதனால தான் நீ இப்படி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் கேஷுவலாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டே பேசுகிறான். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்டா. எப்படியோ உன் பிரதர் உன்கிட்ட என்ன தான் என்னை பற்றி சொன்னாலும் நீ என்னை கொஞ்சம் ஓவராக ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டீல, தேங்க்யூ. என்ன பண்ணாலும் உன்னை பிடிக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல, உண்மையாகவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு பைசன் கேட்குறான். எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, சொல்லு அப்படிங்கிற மாதிரி கையில் அந்த டேட்டோ மிஷினை வச்சு கேட்க, அப்படியே கண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. இவன் என்னடா பொஸ்க்குன்னு இப்படி கேட்டான்னு. என்ன என்ன கேட்குற நீ? நீ என்கிட்ட உன்னை பற்றி சொன்னதே இல்லையே, தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன்னு சொல்ல, அது நான் ஒரு நார்மலான இன்ட்ரெஸ்டிங் பர்சன்லாம் கிடையாதுடா, சும்மா சாதாரண ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னோட பிரதரோட நான் வீட்டில் இருக்கேன். ஓ அப்படியா, இதுக்கு முன்னாடி நீ அந்த காரில் இருக்க பாட்டெலாம் திருடி விற்பே, அதை பற்றி நீ சொல்லவே இல்லை, உனக்கு எப்படா தெரியுங்கிற மாதிரி அவன் கேட்க, நீ ஏன் சொல்லலை, அதைத்தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி பைசன் அவனை பார்த்துட்டே இருக்கான். எதுக்குடா சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து சும்மா என்னோட பிரதருக்காக, அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என் பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியல, நீ இது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நல்ல ரீசனாக இருந்தால் நான் எதுக்கு உன்னை பற்றி
பற்றி தப்பாக புரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா பேபோட என்ட்ரி. நீங்கள் 2 பேரும் பிஸியாக இருக்கீங்களா? சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வரான். ஹாய் பைசன்னு சொல்ல ஹாய், சாரி தெரியாமல் வந்துட்டேன், இந்தா உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க அவன் கையில் அடிபட்டிருக்கு, காலையே லைட்டாக அடிபட்டிருக்கு. அதெல்லாம் பைசன் வாட்ச் பண்ணுறான். பட் அதை கண்டு எதுவும் பார்க்கல. உனக்கு அதான் வாங்கிட்டு வந்தேன் இந்தான்னு சொல்ல ஏன்டா தலைவலிக்குதா, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு தோணுது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ அப்புறமா ஒர்க்கை முடிச்சுட்டு வா பாய்ன்னு சொல்லிட்டு பேப் அந்த பக்கம் போயிட்டான். சரி ஓகேடா, உன்னை பார்த்துக்கோ சரியா, நான் டின்னருக்கு உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணித்தரேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் கையில் அவன் கொடுத்துட்டு போன பேக் அங்கே வச்சுட்டு நம்ம வெளியே போய் பேசலாமான்னு சொல்ல பேசலாம், ஆனால் அப்புறமா பேசலாம், இப்போ நீ போய் முதல்ல பேபை பாருன்னு சொல்ல பேபா, அவனை பார்க்குறக்கு என்ன இருக்குது, அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்தியா கலைஞ்சிருக்கு, அவனுக்கு ஸ்கூலில் ஏதோ சண்டை நடந்திருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்ல என்னடா சொல்கிற அப்படியா அப்படிங்கிற மாதிரி கண்ட் அப்படியே ஏதோ யோசிக்கிறான். எனக்கு அதை பற்றி தெரியல, ஆனால் அவன் கொஞ்சம் வியர்டாக இருக்க மாதிரி இருக்குது, யூஸ்வலாக அவன் இந்த மாதிரி இருக்க மாட்டான், டக்குன்னு ரூம்குள்ளே போகிறேங்கிறான், என்ன பிரச்சனைன்னு எனக்கும் புரியல, நானும் கேட்கணுன்னு தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வரேன்னு போக இரு இப்போ போய் அதை பற்றி எதுவும் நீ கேட்க வேணாம், இப்போ கேட்டாலும் அது தப்பாயிடும், அவனே கண்டிப்பாக அவன்கிட்ட சொல்லணும்னு தோணும்போது சொல்லுவான், நீ அவன்கிட்ட தேவையில்லாமல் அதை பற்றிலாம் கேட்காத அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்கிறான். சரி ஓகேங்கிற மாதிரி கண்ட் அப்படியே தலையாட்ட சேம் டைம் அடுத்து இங்கே ரெஸ்டாரண்ட்டில் எல்லோரும் ஏதோ வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க. ஒன்றுமே புரியாமல் அப்படியே பெடல் வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு நிற்க திரும்பி பார்த்தா அங்கே மேலே ஷர்ட் போடாமல் பையன் ஸ்டைலாக உட்காந்துருக்கான். ஆக்சுவலி ஷர்ட்டோட பார்த்தா கூட கொஞ்சம் புசுன்னு நல்லா இருக்கான். ஷர்ட் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கதை பார்த்தா எலும்பு கூடுக்கு சட்டை தைச்சு போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். அவனை பார்க்க செம்ம காமெடியாக தான் இருந்தது எனக்கு. எல்லாரும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருக்க இதை பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகி ஃபெடல் அவன்கிட்ட போய் எரும மாடு இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க வீட்டுக்கு எப்படி போக முடியும், ஏன் போனால் என்ன, எப்படா போக முடியும், என் ஷர்ட்டை தான் நீ கிழிச்சிட்டியே, இதோட நான் எப்படி வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி, இப்போ என்ன பண்ண போகிற, என்ன அடிக்க போறியா, அடி இங்கே நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் வீடியோ எடுத்து அவங்களோட பேஜ் எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணட்டும், அடிடான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது அப்படியே ஃபெடலுக்கு டென்ஷனாக இருக்குது. யாரும் இல்லைனா கண்டிப்பாக அடிச்சிருப்பான் போல். அவனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருக்க ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல ஷர்ட் இல்லாமல் நான் எப்படி போக முடியும், இருந்ததே நீ கிழிச்சு போட்ட, நான் எங்கே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேகமாக இடுப்பில் ஏதோ போட்டிருக்கான் அதை எடுத்து இந்தா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு, இதுக்கப்புறம் வராத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே நான் கிளம்புறேன்ப்பா, நான் ஒன்றும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னோட கெரியரை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அப்புறம் மைண்டில் வச்சுக்கோ என்னை யாராவது பழி வாங்கணும்னு நினச்சி இது வரைக்கும் தப்பச்சதே இல்லை, முதல் பர்சனாக நான் வேணா இருக்கேன் சரியா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே பேச அதுக்கப்புறம் சரி பிரச்சனை வேணாங்கிறதுக்காக ஸ்டைல் அப்படியே போயிட்டான். எல்லோரும் ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க, உங்கள் பேஜில் போஸ்ட் பண்ணுங்க எல்லோரும் பார்க்கட்டும், லைக்ஸ் வரட்டும்னு சொல்லி ஓவராக பில்டப் பண்ணி அவன் பாட்டுக்கு கத்திட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கான். அவங்களும் எல்லோரும் மாற்றி பொண்ணுங்கள்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இதெல்லாம் பார்க்கும்போது ஃபெடலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐம் சாரி, இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டான். சேம் டைம் அடுத்தீங்க கண்டும் பைசனும் எங்கே வந்தாங்கன்னு பார்த்தா பேபோட ஸ்கூலுக்கு தான். அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு வேகமாக அப்படியே கண்டு போக எரும மாடு நீ பாட்டுக்கு உள்ளே போகிற, இது ஸ்கூலு, அவ்வளோ ஈஸியால் நம்ம போய் எதுவும் கேட்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட போய் என்ன கேட்க போகிற, அங்கே ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நீ போய் கேட்டவுன்னு என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்ல வேறு எதுவும் பண்ணணும்னா என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க அவனோட ஐஜியில் ஏதாவது போஸ்ட் பண்ணியிருக்கானான்னு செக் பண்ணி பாருன்னு சொல்லி பார்க்க அங்கே ஏதோ ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருக்கான் ஃப்ரெண்டோட. நிறைய பேர் அதுக்கு பேட் கமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன கேவாடா 2 பேரும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு மாற்றி கமெண்ட் வருது, ஒருவேளை இதனால தான் அவனுக்கு பிரச்சனை வந்திருக்குமோ இன்னைக்கு நானும் சொல்லி போக அவ்வளோ ஈஸியாக நீ போய் எதுவும் பண்ண முடியாது, நம்ம அவுட் சைடர், அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டூடெண்ட்டை எதுவும் கேட்க முடியாது, வெயிட் பண்ணு, ஏண்டா ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பைசன் ஏதோ ஒரு பிளான் யோசிக்கிறான். அப்புறம் அடுத்த சீனில் ஒரு ஸ்டூடெண்ட் பையன் நம்ம பேபோட ஃப்ரெண்டோட அந்த ஃபோட்டோவில் இருந்த அந்த பையனை மிரட்டிகிட்டு இருக்கான். ஏண்டா சொல்லுடா 2 பேரும் பண்ணிங்களா இல்லையா, அவன் பண்ணானா இல்லையா சொல்கிறான்னு கொஞ்சம் டபுள் மீனிங்கில் பேச இந்த பையன் பயந்து போயிட்டான். என் காதில் வந்து சொல்கிறா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே காதோட ஒரு அடியை போட்டு அங்கே அப்படியே கண்டு வந்து நிற்கிறான். என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல நான் எதுவும் பண்ணலையே, நீங்கள் எப்படி உள்ளே வர முடியும், நீங்கள் எதுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மேலே கை வச்சிங்கன்னு கொஞ்சம் ஓவர் அந்த பையன் துள்ளுறான். ஒழுங்காக என் தம்பி என்ன பண்ண
எதுக்குடா என் தம்பிக்கு உனக்கும் சண்டை வந்தது சொல்கிறான்னு சொல்லி அங்கே ஆர்குமெண்ட் போகுது. அந்த பையன் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறான், அதாவது நம்ம பேபோட ஃப்ரெண்டு. பட் இவனுங்கெல்லாம் மாற்றி மாற்றி ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை போகுது. இந்த பிரச்சனையை நம்ம டீப்பாக கொண்டு போக வேணாம், ஏன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட, அதாவது ஸ்டூடெண்ட்டு அண்டர் ஏஜ் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன சீன் அங்கே போச்சு. அந்த சீன் நான் டீப்பாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சொல்லி கடைசியில் ஏமா இப்படிலாம் பண்ணேன்னு என் சேனலை தூக்கிட போகிறாங்க. ஸோ அங்கே டீப்பாக அந்த சீனை சொல்லாமல் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். அந்த சண்டை என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அதாவது அவன் ஃப்ரெண்டும் பேபும் ஒன்றா இருக்கிறத பற்றி நாங்கள் எதுவும் சொல்லலை, டீச்சர் தான் இதை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் மேலே ஒரு பழைய போட, டீச்சரா யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பேபோட ஃப்ரெண்டு நான் காட்டுறேன் வாங்கன்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் காட்டுறான். இவர் தான் அந்த டீச்சர், மிஸ்டர் சோம்பட் அப்படின்னு சொல்ல. அந்த ஆள் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவனாடா இப்படிலாம் பண்ணான்னு சொல்லி பார்க்க, அங்கே நம்ம கேப்டன் வேறு ஏதோ ஒரு பையனோட, அவங்க பையன் போல் பேசிட்டு போக அப்படியே 2 பேரும் மறைஞ்சு நினைக்கிறாங்க. என்னாச்சுன்னு பைசன் கேட்க, எப்படியா போலீஸ் கேப்டன்னு சொல்ல முடியுமா, அதனால ஒன்றும் இல்லை அவங்க பார்க்குற மாதிரி இருந்தது அதனால மறைஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டான். சரி இப்போ என்ன தான் நடக்குது ஒன்றும் புரியலையே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, அந்த டீச்சர் இவங்க 2 பேரையும் பற்றி தப்பாக எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கான் இந்த பையன். ஒரு டீச்சரை பற்றி இப்படிலாம் சொல்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த சீன் பிடிக்கல. டீச்சருங்கிறவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரெஸ்பெக்டான ஒரு பர்சன், அவங்கள பற்றி இந்த மாதிரி ஒரு இது மாதிரி கொண்டு வந்தது எனக்கு ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் இந்த சீன்ஸை வந்து நான் கொஞ்சம் டீப்பாக சொல்லாமல் ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, அவரை பற்றி எவிடன்ஸ் எதுவும் கிடைக்குமா, அந்த டீச்சரோட காரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான் கண்ட்டு. ஏண்டா நீ பெரிய திருடன்னு சொன்னாங்க, ஒரு காரை ஓப்பன் பண்ண இவ்வளோ நேரமா? நான் ப்ரௌடாக சொல்கிற அளவுக்கு இங்கே எதுவும் கிடையாது சரியா, எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் இந்த வேலை பார்த்தேன். என் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் என் தம்பியை பார்த்துக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணனே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைடா. அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும், அது மட்டும் இல்லாமல் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே இதை போய் சொன்னால் என் பாய் ஃப்ரெண்ட் என்னை பற்றி தப்பாக நினச்சிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யார் பாய் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி அப்படியே பைசன் முறைச்சிட்ருக்கான். சரி விடு நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லி ஒரு வழியாக அந்த காரையும் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. உள்ளே ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமான்னு செக் பண்ணலான்னு போக, ஏண்டா ஏதாவது பார்ட்ஸை திருடி விற்க போறியா இல்லை காரையே திருட போறியான்னு பைசன் கேட்குறான். அதெல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் இந்த வேலை பார்க்கக்கூடாதுன்னு விட்டுட்டு தாண்டா நான் இப்படி இருக்கேன், மறுபடியும் அதெல்லாம் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த காரில் தான் எவிடன்ஸை விட்டுட்டு போவாங்க, அதனால தான் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலான்னு பார்க்க பைசன் ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று எடுக்கிறான். என்னடா இதுன்னு சொல்லி 2 பேர் அதை பார்த்துக்கிட்டே இருக்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். நான் எப்பயுமே 2 பார்ட்டு போடுவேன், ஏன்னா நான் கொஞ்சம் லென்த்தியாக போடுவேன் இந்த சீரீஸை. ஸோ செகண்ட் பார்ட்டை நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லிவிட்டு மறக்காமல் அடுத்த பார்ட்டை பாருங்கள். அதுக்கப்புறம் 1லேருந்து 3 வரைக்கும் எபிசோடு எப்போ போடுவீங்கன்னு எப்படியும் கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட்டுருவேன். ஓகே, தேங்க்யூ.